கோழிக்கோட்டை சேர்ந்த தீபக்கோட தற்கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியா இருக்கிற ரேம்ஷிதா அப்படிங்கிற லேடி இப்ப இந்தியாவிலேயே இல்ல. அவங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சுட்டதா சில நம்பத்தகுந்த சேனல்களும் சில நம்பத்தகுந்த பேஸ்புக் ப்ரொஃபைலா இருக்கட்டும், இன்ஸ்டா ப்ரொஃபைலா இருக்கட்டும், இந்த மாதிரி சில ப்ரொஃபைல்களும் வந்துட்டு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்க இவங்களை கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் இன்னும் போடவே இல்லை. அப்படி இருக்க ஏன் சில ஆட்கள் தவறான செய்திகளை பரப்பிட்டு இருக்கீங்கன்றது புரியல. கொல்லம் அஞ்சல் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த ஒரு பெண் கணவரை தன் காதலனுடன் சேர்ந்து கொன்னு அது போலீஸ்ல சிக்கி அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போற ஒரு வீடியோவை தவறுதலா நீங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா, இது உண்மையா, இது பொய்யா, இவங்க யாரு? நீங்க பாட்டுக்கு ட்ரெண்டிங்ல இருந்துச்சுன்னா எதை வேணா அப்லோட் பண்ணலாம். அப்படின்னா உங்க மேலேயும் உங்க ப்ரொஃபைல் மேலேயுமே இருக்கிற ஒரு அபிப்பிராயம் போயிடுங்க. நீங்க சொல்றது எல்லாமே இந்த புலி வருதுக்காக தான். உண்மையான ஒரு விஷயத்த நீங்க சொல்றப்ப யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? ரொம்ப தவறான நியூஸுங்க இது. அவங்க குடும்பத்துல நடக்குது அப்படின்னா அப்ப தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், ஒண்ணுமே இல்லாத தெரியாத விஷயங்கள் வெளியே வரப்போ எவ்வளவு வலிக்கும் அப்படின்றது தெரியும். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அப்படி இருக்குன்னா அதை நீக்கிடுங்க. தயவு செஞ்சு அதை அந்த மாதிரி விஷயத்த பரப்பாதீங்க. இன்னைக்கு ரிம்ஷிதா அப்படிங்கிற லேடி மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர் நம்பர் 63/2026 BNS 108. இதான் எஃப்ஐஆர் நம்பர். சரியா? இவங்க இந்தியாவிலேயே இல்லையா, இவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களாம். தயவு செஞ்சு இந்த காணொலிய வெளிநாட்டுல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப ஷேர் பண்ணி ஏதாவது விஷயத்துல இந்த லேடிய தெரிஞ்சதுன்னா பாத்தீங்கன்னா அவங்கள பத்தின தகவலை, இவங்க இங்க இருக்காங்க அப்படின்ற தகவலை கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. இவங்கெல்லாம் தப்பிக்கவே கூடாது. நன்றி.